முருகா போற்றி. எழுந்தருளி இருக்கின்ற இந்த காட்சி இன்னும் சற்று நேரத்திலே அரோகரா கோஷமிட சிவ சின்னங்கள் எல்லாம் சேர்ந்தொலிக்க மெல்ல மெல்ல இந்த ரதம் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு நகர்வதற்கான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தேர்முட்டிக்கு செல்லுகின்ற இடம் சற்று உயரமானது. படிப்படியாக ஏறி தேர்முட்டியை எம்பெருமான் அடைகின்றார். அப்படி அடைகின்ற பொழுது அந்த தேர்முட்டியினுடைய படிகள் எல்லாம் அடியவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். மெல்ல மெல்லமாக ரதத்திலே ஏறுகின்ற அந்த இறுதி நேரத்து அந்த எழுந்தருளுகின்ற அந்த காட்சியை காண வேண்டும் என்று உடனே எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. தொடரடி பொடி ஆழ்வார் சொல்லுகின்றார், குலசேகர ஆழ்வார் கூறுகின்றார், செடியாய வல்வினை நோய் தீர்க்கும் பெருமானே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசலில் அடியாரும் வானவரும் அறப்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று என்னால் இந்த அடியவர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்ற இந்த படியிலே மிதித்து மிதித்து செல்லுகின்ற இந்த படியிலே தங்களுடைய அடியவர்களுடைய பாதம் பட்ட இந்த புனித படியிலே நான் படியாக மாறி உன்னுடைய திருப்பாதங்களிலிருந்து திருமுடி வரையும் பார்த்து அளவுற உணர்ந்து கொள்ள வேணும் வரம்பொருளே பகவானே வெங்கடவா என்று குலசேகர ஆழ்வார் சிந்திக்கின்ற பொழுது படியாக நான் மாற வேண்டும். பள்ளி மணவாளன் திருத்தோற்றம் மனதார பதிய வேண்டும் என்று கோவிந்தராஜன் பாடிய பாடல் ஒன்று கூட சிந்தையிலே வருகிறது. மயிலாக நான் மாற வேண்டும், வள்ளி மணவாளன் திருக்கோயில் பசியாற வேண்டும் என்று அந்த பாடல் செவிக்குள்ளே உழைக்கும் பொழுது பக்தி எங்களை மீறி கரைபுரண்டோடுகிறது. இன்னும் சற்று வேளையிலே மெல்ல மெல்ல தன்னுடைய இருப்பிடத்தை இருந்து எம்பெருமான் ஆரோகணித்து ரதத்திலே சம்ஹாரம் செய்வதற்காக தீயவைகளை எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்வதற்காக ரஜோகுணத்தோடு அதன் வடிவமாகிய சிவப்பு நிறத்தோடு எழுந்தருள்வதற்கு வீதிவலம் வருவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்கனும் பணிவதனங்கள் அவனுடைய சர்வ வியாபகத்தன்மை உணர்வதற்கு உரியதாகிறது. அவன் எங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறானா, அங்கே இருக்கிறானா, பாக்கியமடவங்க நீக்கமர நிற்கின்ற அந்த பரம்பொருள் அல்லவா அவன். எங்கனும் பணிவதனங்கள் சுரபன்னனுக்கு ஆணவத்தினுடைய செருக்கினாலே யார் முருகன் எங்கே இருக்கிறான் என்று கேட்ட கேள்விக்கு வீரவாகு தேவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவன் சர்வ வியாபகத்தன்மை உள்ளவன் அப்பா. எங்கனும் பணிவதனங்கள், எங்கனம் திருவிழிகள், எங்கனம் திருக்கேள்விகள், எங்கனம் கரங்கள், எங்கனம் திருக்களடி, எங்கனம் வடிவம், எங்கனம் சரிந்து அருள் செய்யும் மாறும் கத்து இறைக்கே நீ எங்கேடா கேட்கிறாய், எங்கே இருக்கிறான் முருகப்பெருமான் என்று இந்த அகிலம் முழுவதுமே சூழ்ந்து எல்லா இடத்திலும் சர்வ வியாபகத்தன்மையோடு இருக்கிறானே அவன்தானப்பா முருகன். அவன் தீயவைகளையெல்லாம் சம்ஹாரம் செய்வான், தர்மத்தை நிலைநாட்டுவான். அதற்காகவே வேலாயுதம் அயந்தி அவதாரம் செய்திருக்கிறான். அவனையல்லவா நீ நினைக்க வேண்டும் முருகப்பெருமானை நினை, உன்னுடைய அகங்காரம் ஓடிவிடும் என்று சொல்லி சொன்னிய சொல் கூட சுரபன்மனுடைய செவிகளுள் விழவில்லை. ஏன்? அவன் அகங்காரத்தினுடைய வடிவமாகவல்லவா இருக்கிறான். இந்த அகங்காரத்தை தான் இப்பொழுது இந்த திருவடிகள் அழிப்பதற்காக ரதத்திலே ஏறி வீதிவலமாக வருகிறது காத்திருக்கின்ற அந்த திருவடிகளை பார்க்கிறோம். பாருங்கள், எங்களுடைய அகங்காரம் இன்னும் சற்று வேளையிலே சம்ஹாரம் செய்யப்பட்டு விடும். ஆலயத்திலே வருகை தந்திருக்கின்ற அடியார்கள் மாத்திரமல்ல, சின்னத்திரை வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற இல்லம் தோறும் இருக்கின்ற அனைத்து அடியார்களுடைய அகங்காரமும் இன்னும் சற்று வேளையிலே சம்ஹாரம் செய்யப்பட இருக்கிறது. இந்த வேளையிலே அடியார்கள் அனைவரும் இதமாக இன்பமாக மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு வழிபாடு செய்வதற்கு காலநிலை எங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, சற்று மிதமான காலநிலை. அந்த காலநிலையிலே மெல்ல மெல்ல தென்றல் காற்று மேனியிலே பரவ எம்பெருமான் ரதத்திலே மெல்ல மெல்ல ஆரோகணித்து தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளிவர
கண்டாமணி யோசை முன்னே அரோகரா அரோகரா என்று ஒலிக்க இந்த இதமான காட்சியை நீங்கள் ஒவ்வொருவரும் சின்னத்திரை வழியாக பார்க்கிறீர்கள் அல்லவா? அதை விட என்னதவம் செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே? நீங்கள் 25 நாட்களும் 24 நாட்களும் இந்த எம்பெருமானுடைய மகோத்சவத்தை பற்றி சிந்தித்த பொழுது ரதோற்சவ காட்சியை மையமாக வைத்தே சிந்தித்திருக்கிறீர்கள். அந்த காட்சி உங்களுடைய கரங்களுக்கு கிட்டவாக வந்துவிட்டது. இரு கரங்களையும் குவித்துக் கொள்ளுங்கள். இரு சென்னியிலே எங்களுடைய சென்னியிலே குவித்துக் கொள்ளுங்கள். அரோகரா சொல்லுங்கள். கண்களை இறுக மூடுங்கள். அந்த அழகான அந்த படிவு சமேத முருகப்பெருமானுடைய அழகான தோற்றம் மனதிலே பதிந்துவிடும். இந்த காட்சி மறைந்தாலும் மனக்காட்சி மறையாது. அந்த காட்சியோடு சேர்ந்து செவிக்குள் நுழைகிறது ஓம் என்ற அந்த ஓங்காரத்துடைய பிரணவத்தினுடைய நாதம். அந்த நாதம் எம்பெருமானைக்கு முன்னே செல்ல அடியார்களுக்கு வழிகாட்டுகிறது. நாத வடிவாகிய எம்பெருமானுடைய புதல்வனாகிய முருகப்பெருமான் ஆறுமுகத்தோடு ஆறுமுக பெருமானாக அண்டங்களையும் தன்னுடைய 12 கண்களிலும் அடக்கியவனாக 12 தோள்களோடும் இணைத்தவனாக அவன் இந்த காளியமுன்றலிலே அடியார்கள் புடைசூழ அலங்கார கந்தனாக இப்பொழுது செந்நிறப்பட்டாடை உடுத்து மெல்ல மெல்ல ஆடியசைந்து வருகிறான். அழகன் முருகண்டம் ஆசைவித்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் என்று பாடுங்கள். அந்த அழகனை பாருங்கள். நாமும் அழகாக இருக்க வேண்டும். புறவுடல் அல்ல, உள்ளமும் அழகாக இருக்க வேண்டும். உள்ளம் அழகாக இருக்க வேண்டும் என்றால் ஓம் முருகா ஓம் முருகா என்று சொல்லுங்கள் என்ற அந்த சிந்தனையை எங்களுக்கு பதித்து தன்னுடைய பக்தி அதிர்வலைகளின் ஊடாக எங்களை துடிக்க வைக்கிறது. அந்த பக்தி திருமுகம் ஓராறும் பாருங்கள். லலிசன், உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? மணி ஓசையோடு தேர் ஓடத் தொடங்குகிறது. பிரணவநாதத்தோடு தேர் இயங்கத் தொடங்குகிறது. உலகினுடைய மூல முதல் ஒலியாக அமைந்திருந்திருக்கிறது. அந்த வகையிலேதான் பிரணவ ஓசை ஓம் என்கின்ற நாதம். அந்த ஓம் என்கின்ற நாதத்தை குருக்களையா கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த மணியின் ஊடாக எழுப்புகிறார். அங்கே அந்த மணி ஓசை ஒலிக்க தேர் அசைந்து அசைந்து செல்கிறது. எங்களுடைய வாழ்க்கை தேர் அப்படித்தான். தேர் என்றால் அதனுடைய பொருள் ஆராய் என்று அர்த்தம். தேர் என்கின்ற வினையடியிலே இருந்துதான் தேர்தல் என்கின்ற பெயர் சொல் கூட ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் என்றால் ஆராய்தல் என்று அர்த்தம். இங்கே முருகப்பெருமானுடைய தேரை கண்ணுற்றால் எங்கள் மனக்கண்களுக்குள்ளே என்ன தோன்றும்? எங்களுடைய வாழ்க்கையை தேர்தல் செய்ய வேண்டும், ஆராய்தல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும். இந்த நிலையிலே இங்கே சறுக்கு கட்டைகளை இடுகின்ற பொழுதுதான் அந்த தேர் சரியான பாதையிலே செல்கிறது. அந்த வகையிலேதான் முருகப்பெருமானை நம்புகின்ற அடியவர்களுக்கு முருகப்பெருமான் சறுக்கு கட்டைகளை இடுவார். அது எங்களுக்கு தருகின்ற துன்பமாக தெரிந்தாலும் அது எங்கள் வாழ்க்கையை நேரிய வழியிலே சென்று செலுத்துவதற்கான அடிப்படை ஆதாரம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே முருகனுடைய அழகு கோலத்தை பாருங்கள். தங்க முருகன் என்று எண்ணத்தக்க வகையிலே தங்க நிறத்திலே தங்க ஆபரணங்களை சூடியவனாக முருகப்பெருமான் அழகாக காட்சி தருகிறான். கையிலே வேல் இருக்கிறது, மறு கையிலே சேவர் கொடி இருக்கிறது. இங்கே ஆலயத்தினுடைய வளாகமெங்கனும் சேவர் கொடியை அணிவித்திருக்கிறார்கள். கோழிக்கொடி என்று அருணகிரியார் அதனை அழகாக சுட்டுவார். கோழிக்கொடியன் அடிபணியாமல் குவலயத்தே வாழ கருதும் மதியிலிகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழிற் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்புறகே என்று அலங்காரத்திலே பாடுகிறார் அருணகிரியார். அதைத்தான் இங்கே முருகப்பெருமானுடைய கைகளிலே இருக்கக்கூடிய கோழிக்கொடி, அந்த சேவர் கொடியை பார்க்கும் பொழுது என் மனக்கண் முன்னாலே தோன்றுகிறது. மணியோசை எழுப்ப அங்கே தேர் மெல்ல மெல்ல அசைந்தாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. கோழிக்கொடியன் அடிபணியாமல் குவலயத்தை எப்படி வாழ முடியும்? ஆதலாலேதான் இங்கே அமைந்திருக்கின்ற கோபுரங்கள் எங்கனும் முருகப்பெருமான்
முருகப்பெருமானுடைய அந்த கோழி கொடியை அழகாக சூட்டி இருக்கிறார்கள். முருகப்பெருமான் கோபுரங்கள் தோறும் சேவர் கொடியோடு காட்சி தருகிறார். 4வது கோபுரம் இங்கே குபேர வாயிலிலே வடக்கு வாயிலிலே அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே ஆலயத்தின் முகப்பு வாயிலிலே பஞ்சதள ராஜகோபுரம், இங்கே தெற்கு வாயிலிலே 9 தளங்கள் கொண்ட ராஜகோபுரம். அங்கே 9 தளங்கள் கொண்ட ராஜகோபுரத்திலே அழகான கிளி ஒன்றை கூட அமைத்திருக்கிறார்கள். அருணகிரியார் கிளியாக முருகப்பெருமானுடைய தோள்களிலே அமைந்திருந்த அந்த செய்தியை சொல்வதற்காக அங்கே கிளியை கூட ராஜகோபுரத்திலே நல்லூரிலே அமைத்திருக்கிறார்கள். ராஜகோபுரத்துக்கு முன்பாக, தெற்கு வாயில் ராஜகோபுரத்துக்கு முன்பாக அருணகிரியாருக்கு கூட சன்னிதானத்தை அமைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நெல்லைப்பதி யாழ்ப்பாணத்தினுடைய தொன்மையான பதி. அந்த தொன்மையான பதியினுடைய சிறப்பை அங்கே பாருங்கள். அழகான கதிரவனுடைய காட்சி. வருக வருக மயிலோன் வருக, இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக, வாசவன் வருக வருக வருக, நேச குரமகள் நினைவோன் வருக, ஆறுமுகம் படைத்த ஐயா வருக, நீரிடும் வேலவ நித்தம் வருக, சிரகிரி வேலவ சீக்கிரம் வருக, சரகண பவனார் சடுதியில் வருக. இப்படி பாலந்தேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்திலே கூறியதை நான் இங்கே பொருத்தி பார்க்கிறேன். அப்படி முருகப்பெருமானை வரவேற்பதாகத்தான், முருகனுடைய அந்த அழகை காண்பதற்காகத்தான் கதிரவன் பயந்து பயந்து முகத்தை காட்டுகிறானோ என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த காட்சியை கூட ஒளித்திரையிலே அங்கே நாங்கள் தரிசித்திருக்கிறோம். அப்படி ஒரு வகையிலே கதிரவன் வருவதற்காக ஆசை கொள்ள, இன்னொரு கரையிலே வர்ண பகவான் நானும் ஒரு முறை வந்து முருகப்பெருமானை தரிசித்து விடவா என்று கேட்பதை போல இடையிடையே தன்னுடைய மழை துளிகளை இங்கே தெளித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு அழகான காட்சி. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று அங்கே சம்பந்த குழந்தை கூறிய அந்த நிலையை எண்ண தோன்றுகிறது. இங்கே அழகான இந்த காட்சிகளோடு இசையால் முருகனை சேவித்தால் எப்படி இருக்கும்? முருகப்பெருமானை இசையால் சேவிப்பதற்காக தேருக்கு மிக சமீபமாக இருந்தவாறு சாகித்யா கஜமுகன் எங்களோடு இணைகிறார். சிவகுமாரா அடிமை என்னை கூவியழைக்க கூடாதா, குருபரா சிவகுமாரா அடிமை என்னை கூவியழைக்க கூடாதா, குருபரா சிவகுமாரா அடிமை என்னை கூவியழைக்க கூடாதா. பாவி என்று நீயே தள்ளினால், பாவி என்று நீயே தள்ளினால், பாவி என்று நீயே தள்ளினால், பாரில் வேறு புகழேதையா. பாவி என்று நீயே தள்ளினால், பாரில் வேறு புகழேதையா. என்னை கூவியழைக்க கூடாதா, குருபரா சிவகுமாரா அடிமை என்னை கூவியழைக்க கூடாதா. கொடிய நோய்கள் அலைமோதும் பவ கடலில் வீழ்ந்து தவித்தேனே. கொடிய நோய்கள் அலைமோதும் பவ கடலில் வீழ்ந்து தவித்தேனே. வடிவேல் பிடித்த கரமோடும் புன்னகை
வடிவேல் பிடித்த கரமோடும் புன்னகை முகாரவில்தமோடு அஞ்சே நின்று வடிவேல் பிடித்த கரமோடும் புன்னகை முகாரவில்தமோடு அஞ்சே நின்று என்னை கூவியழைக்க கூடாதா குரு பரா சிவகுமாரா அடிமை என்னை கூவியழைக்க 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 கூடாதா. சரவணா சிவகுகா என்று முருகப்பெருமானை நினைந்து அந்த இசைப்பாமாலையை அர்ச்சனையாக்கினார் சாகித்யா. இந்த நேரத்திலே இங்கே பாருங்கள், முருகப்பெருமானுடைய திருத்தேர் முருக சமுத்திரத்திலே மிதந்து வருவதைப் போல இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் முருகப்பெருமானுடைய அடியவர்களுடைய தலைகள் தான் தென்படுகின்றன. அந்த ஜன சமுத்திரத்தின் மத்தியிலே, முருக சமுத்திரத்தின் மத்தியிலே தேர் மிதந்து வருவதைப் போல ஒரு பிரமை. அந்த காட்சியைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆறுமுக சுவாமியினுடைய அழகான திருக்கோலம் இப்பொழுது எங்கள் மனக்கண் முன்னாலே விரிகிறது. அங்கே முருக சமுத்திரத்தினுடைய அந்த காட்சியை பார்க்கிறோம். எத்தனை லட்சம் மக்கள் இந்த நேரத்திலே நெல்லை பதியிலே கூடியிருக்கிறார்கள். அங்கே முருகப்பெருமானுடைய சடாமுடியினுடைய அழகை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் தங்கம் தங்கம் தக தக என மினிக்க எங்கள் மனதிலே குடிகொண்டிருக்கின்ற தங்கமாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அழகு எங்கள் மனக்கண் முன்னாலே விரிகிறது. தீயவை புரிந்தாரேனும் குமரவள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர். அப்படி கச்சியப்பர் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நிலையைத்தான் பார்க்கிறோம். தீயவை புரிந்தாரேனும் குமரவள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர். அந்த நம்பிக்கையோடுதான் இங்கே ஆலயத்திலே லட்சோப லட்சம் அடியவர்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கே தூபத்தை கூட அர்ப்பணிக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம். தூபலார் என்று சொல்லத்தக்க அடியவர்கள் இங்கே பல பேர் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான தூபத்தை அங்கே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கற்பூரமாகட்டும் தூபங்களாகட்டும் எதற்காக ஆலயங்களிலே இடப்படுகின்றன என்றால் அவை ஒரு வகையிலே விஞ்ஞான ரீதியிலே பார்த்தால் அவை கிருமி கொல்லிகளாக இருக்கின்றன. அந்த இடத்தை தூய்மைப்படுத்துவதற்காக, பல பேர் கூடுகின்ற இடத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அங்கே கற்பூரத்தை ஏற்றுகிறார்கள், தூபத்தை இடுகிறார்கள். அந்த தூபம் கற்பூரமாகிய அர்ப்பண பொருட்கள் அந்த இடத்தை தூய்மையாக்கி விடுகின்றன. இந்த நிலையிலே மெல்ல மெல்ல எம்பெருமானுடைய திருத்தேர் எம்பெருமானுடைய முகப்பு கோபுர வாயிலுக்கு அணித்தாக, அதாவது கிழக்கு வீதியிலே இப்பொழுது எழுந்தருளி அருட்காட்சி நல்குகின்ற சிறப்பை பார்க்கிறோம். கிழக்கு வீதியிலே நிற்கின்ற தேரின் மேல் கதிரவனுடைய பாணி கிரணங்கள் நன்றாக தெரிக்கின்றன, பட்டு தெரிக்கின்றன. அங்கே குருக்களையாவினுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப அங்கே முருகப்பெருமானுடைய அருள் ஆணையாக அதனை ஏற்று இப்பொழுது அடியவர்கள் தேரை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். தேர் மெல்ல மெல்ல அசைந்தாடி சென்று கொண்டிருக்கிறது. பஞ்சகிருத்தியம் என்று சொல்வார்களே, ஐந்தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லத்தக்க அந்த ஐந்தொழில்களுக்குள்ளே தேர் அழித்தல் என்கின்ற தொழிலை சுட்டி நிற்கிறது. அழித்தல் என்கின்ற தொழிலை சுட்டி நிற்கின்ற காரணத்தினாலேதான் தேரிற்கு சிவப்பு நிறத்தை, ரஜோ குணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த சிவப்பு நிறத்தை முக்கியத்துவப்படுத்தி தேரிலே அமைத்திருக்கிறார்கள். முருகப்பெருமான் கூட அங்கே பாருங்கள் சிவந்த பட்டாடையை உடுத்தி இருக்கிறார். அங்கே துணைவியர்கள் எனத்தக்க வள்ளியாகட்டும் தெய்வானை அம்மை ஆகட்டும் அங்கே சிவந்த பட்டாடையோடுதான் அவர்கள் காட்சி தருகிறார்கள். அங்கே முருகப்பெருமானுக்கு முன்னாலே தூபம் மிக தெளிவாக தெரிகிறது. தூபலார் ஒருவர் தூபத்தை அங்கே அர்ப்பணிக்கிறார். முருகப்பெருமானுடைய திருத்தேர் மெல்ல மெல்ல அசைந்தாடி கம்பீரமாக கிழக்கு
தெற்கு வீதியிலே அசைந்தாடி சென்று கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை தரிசிக்கின்றோம். இந்த நேரத்திலே ஹேமா அம்மையார் அவர்களே, உங்கள் மனக்கண்களுக்குள்ளே என்ன தெரிகிறது? இங்கே எங்கள் நேயர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். சிவ சின்னங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து எம்பெருமானை தொடர்ந்து வருகின்றன. அவருடைய திருப்பாதங்களை தொட்டு தொட்டு தடாவிய வண்ணம் இருக்கின்றன. பாருங்கள், இந்த இடத்திலே சூரபன்மனுடைய காட்சி மனக்கண்ணும் வருகிறது. சூரபன்மன் முருகப்பெருமானை காண்கின்றான். அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியிலே ஒரு சின்ன சம்பவம். முன்பன் எந்த காலமுமே கண்டறியாத இந்த சூரபன்மன் முதலாக எதிரியாக நின்று சூரபன்மன் முருகப்பெருமானை காண்கின்றான். இங்கே பாருங்கள், இந்த அழகுதான் சூரபன்மனுடைய மனதிலே பதிந்தது. எப்படி முண்டகம் மலர்ந்தது அன்ன மூவரும் முகமும் கண்ணும் குண்டல நிறையும் செம்பொன் மௌலியும். பாருங்கள், அந்த செம்பொன் மௌலியை முருகப்பெருமானுடைய சிரசிலே வீற்றிருக்கின்ற செம்பொன் மௌலியும் கோலமார்பும் எண்டரு கரம் ஈராறும் இலங்கி எழிற் படைகள் யாவும் தண்டையும் சிலம்பு மார்க்கும் சரணமும் தெரிய கண்டான் என்று கச்சியப்பர் சொல்லுவார். சூரபன்மனுடைய பாத்திரமாக மாறின் என்று சொல்கிறார் அல்லவா. இந்த முருகப்பெருமானுடைய திரு அடி அழகை, திருவருள் அழகை, இந்த திருமுக அழகை, திருமுடி அழகை எல்லாவற்றையும் பாருங்கள் அடியவர்களே. பதாதிகேசமாக வணங்குங்கள். நாங்கள் சாதாரண மக்கள். எங்களிடம் ஆணவம் கர்மம் மாய் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து மலங்களும் இருக்கின்றன. எனவே இறைவனுடைய திருவடியிலே தலையை வைத்து அப்படியே நிமிர்ந்து பாருங்கள். பதாதிகேசமாக சூரபன்மன் முதலாகிய அசுரர்கள் தான் கேசாதிபாதமாக பார்ப்பார்கள். அதனால் தான் முதலிலே சூரபன்மன் பார்த்தான். முண்டகம் மலர்ந்தது அன்ன மோபிரும் கண்ணம். முதலிலே தாமரை மலர்கள் வீற்றிருப்பது போன்று அழகாக தெரிகின்ற அந்த 12 முகம், மோபிர முகம், 6 முகமும் 12 கண்களும் அவனுக்கு தெரிகின்றனவா. அவன் அசுரர் குணத்தை உடையவன். அவன் முதலிலே இறைவனுடைய திருமுகத்தை பார்ப்பான், திருமுடியை பார்ப்பான். நாங்கள் சாதாரண பக்தர்கள் திருவடியை பார்க்க வேண்டும், இறைவனுடைய திருவடியோடு சேர வேண்டும். இந்த திருவடி திருப்புகளிலே, அருணகிரியாருடைய திருப்புகளிலே பதிந்த திருவடி, தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர்கள் தலையிலும் வைத்த அந்த திருவடி, அருணகிரிநாதருடைய திருப்புகள் பாவடியிலும் அல்லவா பட்ட அந்த திருவடி. அந்த திருவடியை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அடியவர்கள் அனைத்து பேரும் பதாதிகேசமாக எம்பெருமானை வணங்குவதற்கு நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது வழிபாட்டு மரபுகள் சற்று அருகிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எப்படி இறைவனை வழிபட வேண்டும் என்று கூட பலருக்கு ஞாபகம் வருவதில்லை, தெரிவதில்லை, விளங்குவதில்லை. உண்மையில் இறைவனை வழிபாடு செய்வதற்கு இறைவனுடைய திருவடிதான் எங்களுக்கு துணையாக இருக்கிறதே தவிர திருமுடி அல்ல என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். 1000 கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி மேவினது அவருடைய திருவுருவம். அந்த 1000 கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகிய திருவுருவத்தை நாங்கள் காண்பதற்கு முதலிலே திருவடியை பேண வேண்டும். திருவடியோடு சேர்த்து திருவேலை பேண வேண்டும். பாருங்கள், மூலமூர்த்தியாக இருக்கின்ற அந்த வேல், இந்த வேல் தான் சூரபன்மனை இருகூறாக்கி சம்பாரம் செய்து சேவலும் மயிலுமாக்கி தன்னுடைய கொடியாகவும் ஆசனமாகவும் அமர்த்துவதற்கு சென்ற முதல் காரணமாக இருக்கின்ற அந்த ஆயுதம், இந்த வேலாயுதம் மூலமூர்த்தியே அப்படியே எங்களுக்கு தென்படுவது போல் தோன்றுகின்றது. ஆழமாக, அகலமாக, கூர்மையாக எங்களுடைய அறிவு விருத்தி அடைய வேண்டும், ஞான உணர்வு விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக அடையாளமான இந்த வேலை முருகப்பெருமான் தன்னுடைய கரங்களிலே ஏந்தி நிற்கிறார் அல்லவா. இந்த வேல் எந்த வேல் பாருங்கள். கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த வேல் எதற்காக செய்யப்பட்ட வேல் என்று சொல்லுகின்றார். அந்த செய்தியை கேட்டவுடன் இந்த வேலுடைய பெருமையை எங்களுடைய மனம் எவ்வளவு தூரம் பதித்துக் கொள்ளுகிறது. இடம் பிடித்து அமலன் செங்கன் வெங்கனல் உருக்கி பாணி இடம் பிடித்த தீயில் தோய்த்து முன் இயற்றி என்ன உடம்பிடி தெய்வம் இவ்வாறு உருகு எழு செயலில் செலவின் வேகி மடம் பிடித்திட்ட வெண்ணூர் மாமுதல் கணித்தது அன்றே என்று அவர் சொல்லுகின்றார். இந்த வேட்படை, முன்னே செல்லுகின்ற இந்த வேட்படை எப்பொழுது சிவப்பரம்பருடைய அனைத்து சக்திகளும் ஒன்று திரட்டி செய்யப்பட்டது. இதற்காக பின்னே வரப்போகின்ற
இருக்கின்றான் ஒரு சூரபன்மன் என்ற அசுரன். அவனை சம்ஹாரம் செய்வதற்கு முருகப்பெருமான் அவதாரம் செய்ய இருக்கிறார். அந்த அவதாரம் செய்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய கரங்களிலே கவல வேண்டிய ஆயுதம் இதுவாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அப்படியே அதனை ஏற்கனவே செய்து வைத்திருக்கின்றார் என்று சொல்லி இங்கே கச்சியப்பர் சொல்லுகின்றார். விடம் பிடித்து அமலன் செங்கன் வெங்கடல் உருக்கி அவருடைய நீலகண்டத்திலே சிவப்பரம்பனுடைய நீலகண்டத்திலே இருக்கின்ற அந்த விஷத்தை, அந்த நஞ்சை, அந்த ஆலகால விஷத்தை அப்படியே எடுத்து அந்த ஆலகால விஷத்தை விடம் பிடித்து அவன் அமலன் செங்கன் வெங்கடல் உருக்கி அவனுடைய முக்கண் என்று சொல்லப்படுகின்ற நெற்றிக்கண்ணிலே இருந்து வருகின்ற அந்த வெப்பத்திலே அதை உருக்கி பின்பு அந்த விஷத்தை தன்னுடைய கரங்களிலே எரிந்து கொண்டிருக்கின்ற தீயிலே தோய்த்து புடம் போட்டு ஒழுங்கமைத்து செய்யப்பட்டது அந்த வேல். சிவப்பரம்பனுடைய ஞான உணர்வு பெற்ற ஞானக்கண்ணிலே உதித்தது, ஆலகால விஷத்திலே உதித்தது, கையிலே எரிந்து கொண்டிருக்கின்ற தீப்பிழம்பிலே புடம் போடப்பட்டது. இப்படியான அனைத்து சக்திகளையும் திரட்டி ஒன்றாக்கிய அந்த வேல்தான் வெண்ணூர் மாமுதல் கடித்தது அன்றே என்று சொல்லுகின்றார். அந்த மாமரமாகிய நின்று அந்த சூரபன்மனை ஊராக பிளந்து சேவலாகவும் மயிலாகவும் ஆக்கிய தன்மைக்கு உரிய முதற்காரணியாக, துணைக்காரணியாக, முழுக்காரணியாக அமைந்தது இந்த முருகங்கை திருக்கை வேல் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சக்தி வாய்ந்த வேலை முருகப்பெருமானுடைய திருக்கரங்களிலே சக்தியினுடைய வடிவமாக இருக்கும் உமையம்மை கொடுத்தாளாக இருந்தால் இந்த வேட்படைக்கு ஈடாக எந்த நாட்டிலும், எந்த ஊரிலும், எந்த பிரதேசத்திலும், 14 உலகத்திலும் இணையான ஒரு ஆயுதம் செய்யப்படவே முடியாது என்ற தனிவேல் என்று சொல்லியதை நாங்கள் கூறுகிறோம். அதனால்தான் வீரவேல் தாரவேல் விண்ணோ சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கவேல் வாரி குளித்தவேல் அது எதுவென்றா சூர்மாகும் குன்றும் துளைத்தவேல். இந்த குன்று என்று நாங்கள் எதை சொல்லுகிறோம் என்றால் மாயாமலையை சொல்லுகின்றோம். அந்த மாயாமலையை நரகாசுரன் என்று சொல்லப்படுகின்ற அசுரனை சம்ஹாரம் செய்த போது நரகாசுரனுடைய மலையாகிய கிரௌஞ்சத்தையும் அந்த வேல் இருவராக பிளந்து அதற்குள்ளே ஒழித்து வைக்கப்பட்டிருந்த வீரவாகுதேவரை மீட்டதல்லவா. அதனால்தான் வெறுமையில் வேறு விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் தீர்த்த முகம் ஒன்றே, வினை தீர்த்த முகம் ஒன்றே. அடுத்ததாக சொல்லுகிறார் குன்று உருக வேல் வாங்கி நின்ற முகம் என்று. ஆகவே அந்த 6 முகத்துக்குள்ளேயும் எத்தனை விடயங்கள் அடங்கி இருக்கின்றது என்பதை அருணகிரியார் சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது அது மாயமலையையும் துளைக்கும், சூர்மார்பையும் துளைக்கும், அடியார்களுக்கு அருளையும் செய்யும் என்ற வகையிலே சிறப்பான அந்த வேல், இந்த வேற்படையை மூலமுத்தியாக கொண்ட எங்களுடைய நல்லை கந்தன் இப்பொழுது ரதத்திலே வேலாயுதத்தோடு வருகின்றார் என்று சொன்னால் அதுவே எங்கள் முன் தோன்றுகின்றது. நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், அந்த வேற்படை எங்கள் முன் தோன்றுகின்றது. பாருங்கள், இந்த வேலாயுதத்தை மனதிலே நினைத்தவுடன் எங்களுடைய மனதிலே இருக்கின்ற அனைத்து தீய எண்ணங்களும் சம்ஹாரம் செய்து பொடி பொடியாக எரிந்து சாம்பலாகி விட்டன. அடியார்களே, இப்பொழுது நீங்கள் புரிதப்பட்டு விட்டீர்கள் என்ற எண்ணத்தோடு நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை இல்லத்தில் இருந்தவாறே நடாத்துங்கள். அதற்கு எங்களுடைய சக்தி தொலைக்காட்சி குழுமத்தினர் உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்கிறார்கள். இதுவும் ஒரு தெய்வநீதிதான், நெல்லை கந்தனுடைய திரு அருள்தான் என்று எண்ணமாக அந்த தொலைக்காட்சிக்கே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்பொழுது லவீசன் நன்றி. இந்த நேரத்திலே நெல்லைப்பதி உரைகின்ற அந்த நாயகனுடைய அழகை பார்க்கிறோம். அந்த அழகோடு முருகப்பெருமான் ஆறுமுக பெருமானாகி இங்கே எழுந்தருளி வருகின்ற அருட்காட்சியை பார்க்கிறோம். இங்கே பல பஜனை குழுக்கள் இங்கே ஆலயத்தை நாடி வருகை தந்த வண்ணம் இருக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம். வவுனியாவிலே இருந்து, நைனாதீவிலே இருந்து, இப்படி எத்தனையோ இடங்களிலே இருந்தெல்லாம் பஜனை குழுவினர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அங்கே எங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது நைனையிலே இருந்து நல்லூர் நோக்கிய திருத்தல பாத யாத்திரை என்கின்ற பதாகையோடு
கையிலே வேலை தாங்கியவாறு அங்கே மீளா அடியவர்கள் பஜனை பாடியவாறு முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பாடியவாறு அங்கே வந்து கொண்டிருக்கின்ற அந்த பான்மையை பார்க்கிறோம். நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்றார் அருணகிரியார். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமைப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்றார் அருணகிரியார். நாவினாலே நடக்க வேண்டும் என்பது நியதி. அந்த நாவினாலே நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அழகுரு தமிழிலே நாவினாலே நடவுங்கள் என்று அருள் ஆணையிட்டார் அருணகிரியார். ஒரு மனிதனுக்கு 3 நடைகள் இருக்கலாம் என்பது திருமுருக திருவானந்த வாரியாருடைய வாக்கு. நானடை, மனநடை, கால்நடை என்று அவற்றை வகைப்படுத்துகிறார். முருகா போற்றி